لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين هم لأماناتهم وعهدهم راعون وقال النبي صلى الله عليه وسلم أد الأمانة إلى من ائتمنك ولا تخن من خانك أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையால் மீண்டும் அல்லாஹுடைய இல்லத்தை சென்று உம்ரா செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் தந்தான். அல்லாஹுக்கே எல்லா புகழும். உம்ராவுடைய பயணத்திற்கு முந்தைய ஜுமாவிலே அமானிதம் பற்றி பேசியிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சி தான் அமானிதத்தை குறித்த இன்னும் பல செய்திகளை அறிய வேண்டியது இருக்கிறது. அந்த வகையில் அமானிதம் என்பது எத்தனை வகை, எதோடு தொடர்புடையது என்பதை நாம் விரிவாக அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமானிதம் உறவுமுறை பேணல், அல் அமானா வஸிலத்துர் ரஹீம். இந்த இரண்டுமே துர்சலுல் அமானத்து வஸிலத்துர் ரஹீம், அமானத்தும் உறவுகளை பேணுவதும் இந்த இரண்டும் மறுமை நாளில் அனுப்பப்படும். இந்த இரண்டும் அனுப்பப்படும் சொன்னால் மறுமையில் எல்லாவற்றுக்குமே ஏதோ ஒரு தோற்றம் இருக்கும். அமானிதம் என்பதற்கு ஒரு தோற்றம் அளிக்கப்படும், உறவுமுறையை பேணுதல் அதற்கு ஒரு தோற்றம் அளிக்கப்படும். இந்த அமானிதமும் உறவுமுறையை பேணலும் இந்த இரண்டும் மறுமை நாளில் அனுப்பப்படும். அவை இரண்டும் சிராத்துடைய பாலத்தினுடைய 2 ஓரங்களில் நிறுத்தி வைக்கப்படும். சிராத்து பாலத்தினுடைய 2 ஓரங்களில், அதான் நரகத்தினுடைய மேலே அமைக்கப்படுகிற ஒரு பாலம். இந்த 2ஐயும் யார் பேணினாரோ அவை இரண்டும் அவர் நரகில் விழாமல் அவரை தடுத்து பாதுகாக்கும். இந்த 2ஐயும் யார் பாதுகாக்க தவறினாரோ, அமானிதத்தையும் உறவு முறையையும் பாதுகாக்க தவறினாரோ அப்போது இந்த 2ம் அவரை கைவிட்டுவிடும். அவர் நரக பாலத்தில் நரகத்தில் விழுந்து கிடப்பார்னு சொன்னார். இப்போ இந்த ஒரு ஹதீஸிலிருந்து அமானிதம் அது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சராசரி வார்த்தையாக நாம் அதை கடந்து போகிறோம் இல்லையா? அமானிதங்கிறது ஒரு சராசரி வார்த்தை. அடுத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்குறோம், அவர்கிட்ட அமானிதம் இல்லை, இவர்கிட்ட அமானிதம் இல்லை, யார்கிட்டையும் அமானிதம் இல்லை அப்படின்னு லேசாக சொல்லுவார். ஒரு நிமிஷம் தன்னை நோக்கி ஏண்ட அமானிதம் இருக்குதா? அடுத்தவங்கள்ட்ட இல்லை அப்படின்னு நாவால சொல்வது ரொம்ப லேசு. யார்கிட்டையுமே அமானிதம் இல்லைங்க, அந்த யாரிடமும் என்பதில் நீரும் ஒருவர் தான், நானும் ஒருவர் தான். எல்லாருமே இந்த அமானிதத்தை என்ன செய்கிறோம்? மீறி கொண்டிருக்கிறோம். இப்போ அந்த வகையில் அமானிதம் என்பதை உலமா பெருமக்கள் 3 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று, அமானிதம் என்பது பைனல் அப்தி வ ரப்பிஹி, அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையிலான அமானிதம். இரண்டாவது, அல் அமானத்து பைனல் அப்தி வ பைனன் நாஸ், அடியானுக்கும் பிற மனிதர்களுக்கும் இடையிலான அமானிதம். மூணாவது, அல் அமானத்து பைனல் அப்தி வ நஃப்ஸிஹி, ஒரு அடியானுக்கும் அவனுடைய உடல் உறுப்புகளுக்கும் மத்தியிலான அமானிதம் என்ற அமானிதத்தை 3 வகையா பிரிப்பாங்க. அப்ப அமானிதத்தினுடைய முதல் வகை என்ன? அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இடையிலானது. அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இடையிலான அமானிதம் என்று சொன்னால் உலமாக்கள் சொல்லுவாங்க, அத்தீனு குல்லுஹு அமானா, இந்த மார்க்கத்தை முழுமையாக கடைபிடிப்பதுதான் அமானிதம். அப்ப எல்லா விஷயத்தையும் நீங்கள் கடைபிடிக்கணும், அதான் அமானிதம். ஒது அமானிதம், பூர்த்தியாக நீங்கள் ஒது செய்வது அமானிதம். நீங்க ஒது சரியா செய்யறதே இல்லை, ஒது கரெக்டா செய்யறது இல்லை, அது நீங்க அல்லாஹ்வுடைய கடமையான அந்த ஒதுவுல மோசடி செய்றீங்கன்னு அர்த்தம் இல்லையா? நம்மில் பலர்
ஒதுவை முழுமையாக நிரப்பமாக செய்கிறதில்லை, ஒதுவுடைய ஆதாபுகளை பேண்டதில்லை. ஒது கூட கரெக்டாக செஞ்சிடலாம். மறக்காம எத்தனை பேர் ஒதுவை ஆரம்பிக்கிற நேரத்தில் பிஸ்மில்லா சொல்கிறோம்? எத்தனை பேர் பிஸ்மில்லா சொல்கிறோம் ஒதுவை ஆரம்பிக்கிற நேரத்தில்? ஒதுவை முடித்ததும் எத்தனை பேர் ஒதுவை முடித்த பிறகு ஓத வேண்டிய துவாவை ஓதுறோம்? அப்போ இதெல்லாம் நீங்கள் பேண தவறினால் எவ்வளவு குறை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அமானித குறை. ஒதுங்கிற வணக்கத்தில் நீங்கள் செய்கிற அமானித குறைபாடு. அப்போ அது ஒரு அமானிதம். தொழுகை ஒரு அமானிதம், ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் இல்லையா? தொழுகை ஒரு அமானிதம். அந்த தொழுகை, நம்முடைய தொழுகை எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, இந்த எல்லா வணக்கங்களும் அல்லாஹ் ஏவியவை எல்லாமே அமானிதம் தான். இப்படியானா மொத்த தீனுமே அமானிதம் தான். அதனால தான் முழு தீனையும் முழுமையாக கடைபிடிப்பதற்கு பேர் இஸ்திகாமத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஷையபத்னி ஹூதுன். ஹூதுங்கிற ஒரு அத்தியாயம், இந்த அத்தியாயம் இருக்கிறது அது என்னை நரைக்க செய்து விட்டதுன்னு சொன்னாங்க. ஷையபத்னி ஹூத், ஹூதுங்கிற ஒரு சூரா, இந்த அத்தியாயம் என்னுடைய தலைமுடியை நரைக்க வைத்து விட்டதுன்னு சொன்னாங்க. ஒரு இமாம் பைஹக்கி அவர்கள் ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறாங்க. ஒரு இமாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கனவில் பார்த்தாங்களாம். பார்த்து கேட்டாங்களா, யா ரசூலல்லாஹ், நீங்கள் இப்படி ஒரு ஹதீஸை சொன்னதாக எங்களுக்கு அறிவிக்கப்படுது, ஷையபத்னி ஹூதுன், ஹூதுங்கிற அத்தியாயம் என் தலைமுடியை நரைக்க வைத்து விட்டது அப்படின்னு நீங்க சொன்னீங்களாமே. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமாம், நான் இந்த ஹதீஸை சில நேரங்களில் கனவுகள் மூலமாக கூட பெருமானாருடைய ஹதீஸை உறுதிப்படுத்துவாங்க. இப்போ சொன்னாங்க, ஆம், இந்த ஹதீஸை நான் சொல்லி இருக்கிறேன். இப்போ அந்த இமாம் கேட்டாங்களா, இந்த சூறாவில் எந்த விஷயம் இவ்வளவு கவலைப்பட்டு உங்களுடைய தலைமுடைய நரைக்க வைத்தது? இந்த சூறாவில் இருக்கிற நபிமார்களுடைய சரித்திரமான்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்னா, இந்த சூறாவில் சில சமுதாயங்கள் அழிந்ததை பற்றி அல்லாஹ் சொல்றானே, அது உங்களை கவலை அடைய செய்து தலைமுடி நரைச்சிருச்சான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னாங்க. பிறகு எதுதான் உங்களுடைய முடியை நரைக்கும் அளவிற்கு இந்த சூறால ஏதுன்னு கேட்டாங்க. பெருமானார் சொன்னாங்க, ஒரு ஆயத்து தான், ஃபஸ்தகிம் கமா உமிர்த, நபியே நீங்கள் எந்த மார்க்கத்தை கொண்டு ஏவப்பட்டீரோ அந்த மார்க்கத்தில் உறுதியாக நிற்குவீராக. இந்த ஆயத்து தான் தீன்ல உறுதியா நிக்கணுமே அப்படிங்கிற கவலையில என் தலைமுடின்னு அரைச்சிருச்சுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு தீன்ல உறுதியா நிக்கணுங்கிற கவலை நம்மில் யாருக்காவது இருக்கிறதா என்ன? அப்போ முழு தீனுமே என்னங்க? அமானிதம். மொத்த தீனுமே அமானிதம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இன்றைய நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன? இந்த தீன் நம்மிடத்துல இல்லை. நம்முடைய வணக்க வழிபாடுகள் கோளாறு, அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்களில் கோளாறு இல்லையா? எல்லா விஷயத்திலும் நாம் நம்முடைய தவறுகள் தான் இன்றைக்கு எந்த அளவுக்கு நம்மை அலைய வைத்திருக்கிறது இல்லையா? இன்றைக்கு எல்லாருக்கும் பயம். பட்டியல்களை பார்த்துட்டு இருக்கிறோம். மஹ்ஷர் மைதானத்தில் சொர்க்க பட்டியலா நரக பட்டியலான்னு அங்கேயும் பட்டியல் கொடுக்கப்படும் இல்லையா? இப்போ உலகமே நமக்கு மஹ்ஷராக காட்சி அளிக்குது. உலகமே ஒரு மஹ்ஷர், இங்கும் அங்கும் ஓட்டம், அந்த பூத்தில் இருக்குதா இந்த பூத்தில் இருக்குதான்னு சொல்லி. இந்த அமளி துமலியே இப்படின்னு சொன்னா மஹ்ஷருடைய அமளி துமலி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் இந்த உலகத்தில் நாம் இந்த தீனுங்கிற அமானிதத்தை விட்டோம். தீனுங்கிற அமானிதத்தை நாம கைவிட்டதனுடைய விளைவு தான் இது நடக்குது. நாம் ரெண்டு விஷயங்கள் உலகத்தில் செய்யணும். கரெக்டா மார்க்கத்தை கடைபிடிக்கணும். ரெண்டாவது, உலகத்தில் எதிரிகளால் வீழ்த்தப்படாமல் இருப்பதற்கு என்ன ராஜதந்திர நடவடிக்கைகள் செய்யணுமோ அதையும் நாம செய்யணும். நம்ம அதை செய்ய தவறிட்டோம். சொன்னாங்க, எல்லா காலத்திலையும் வரலாற்று ஆசிரியர்கள் சொன்னாங்க, இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், இங்க கவனமா இருங்க. தடுப்பணை கட்ட வேண்டிய நேரத்தில் தடுப்பணை கட்டல. இப்ப வெள்ளம் ஆர்ப்பரித்து கொண்டு வருது. இனி எந்த தடுப்பணையும் பயனளிக்காது. அல்லாஹ் காப்பாற்றினாலே தவிர நம்முடைய நிலைமை படுமோசம். அது வார்த்தைகளால் எல்லாம் வர்ணிக்கவே முடியாது. நீங்க இப்ப என்ன ரிசல்ட் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி கரண்ட் ரிசல்ட்டே பாக்குறீங்க. இதான் நாடு முழுவதும் நடப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும். உலகத்துல முயற்சி எவன் செய்கிறானோ அவனுக்கு வெற்றி. ஞாபகம் வச்சுக்கோங்க, முயற்சி தான். பாத்தில்ல இருக்கிறான், அசத்தியத்தில் இருக்கிறான்லாம் கிடையாது. RSS என்பது ஒரு திட்டமிடப்பட்ட, ஒரு முறைப்படுத்தப்பட்ட, ஒரு வகுக்கப்பட்ட ஒரு முறையான அமைப்பு. RSS 100 வருஷமாக அவர்கள் அவசரம் கிடையாது. நம்மை போன்று இன்னைக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும், நாளைக்கு வெளிநாடு போகணும், சம்பாதிக்கணும், வீடு கட்டணும்.
அப்படியல்ல அவர்களுக்கென்று ஒரு நிதானமான திட்டம் இல்லையா, ஒரு 300 வருஷத்திற்கான திட்டம். 50 வருஷம் 5 வருஷம் கிடையாது, 300 வருஷம். அந்த திட்டத்தை அவர்கள் படிப்படியாக செயல்படுத்தினாங்க. அன்றைக்கு அந்த திட்டத்தை படித்த முஸ்லிம் அறிஞர்கள் எச்சரித்தாங்க, இந்திய முஸ்லிம்களே உஷாராயிருங்க. நாம அன்னைக்கு எல்லாம் விட்டுட்டோம். இன்னைக்கு வரைக்கும் அடிதடிகளும் சண்டையும் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் இதான் நமக்கு மத்தியில். இந்து மதம் அப்படின்னு ஒரு மதமே இல்லை. இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம் அல்லாத மக்கள் அவர்களுடைய உண்மையான மதம் என்ன? குலதெய்வ மதங்கள். ஒவ்வொரு குலத்திற்கு ஒவ்வொரு மதம், ஒவ்வொரு குலத்திற்கு ஒரு தெய்வம், ஒவ்வொரு குலத்திற்கு ஒரு வழிபாடு. ஒரு மதம்னா என்ன? அந்த மதத்திற்கென்ற பொதுவான அம்சங்கள் இருக்கும், அதான் மதம் இல்லையா? இந்து மதத்தில் இந்தியா முழுக்க இருக்கிற இந்து மக்களை இணைக்கிற ஏதாவது பொதுவான அம்சம் இருக்குதா சொல்லுங்க? அவங்க குலதெய்வ வழிபாட்டாளர்கள் தான் அந்த மதத்தை சார்ந்தவர்கள். ஆனால் திட்டமிட்டார்கள், RSS அமைத்தவர்கள் எல்லாத்தையும் இந்துங்கிற ஒரு பேர்ல இணைக்கணும். வெற்றி அடைஞ்சாங்க. எல்லா வகையிலையும் வெற்றி அடைந்து இன்றைக்கு அவங்க உச்சத்தில் இருக்கிறாங்க இல்லையா? அப்ப நாம தீனையும் கடைபிடிக்கல, குறைஞ்சபட்சம் நம்முடைய துனியாவை சரி செய்வதற்கான ஏதாவது ஒரு விஷயத்துல இருந்தோமா அதையும் நாம சரி செய்யல. எல்லாமே அல்லாஹ் பார்த்துக்குவான். இது பெருமானாருடைய நபிமார்களுடைய வழிமுறை அல்ல. அல்லாஹ் அப்படியெல்லாம் மொத்தமா உதவி செய்ய மாட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடியை போட்டா என்ன செய்து பாம்பா மாறுது இல்லையா? தன்னுடைய அக்குள்ள கை வச்சாங்கன்னு சொன்னா டார்ச் லைட்டை விட, ஏன்னா ஒப்பீடுகள் அல்லாஹ்வுடைய அதிசயத்தை ஒப்பிடக்கூடாது. டார்ச் லைட் வெளிச்சம் வேற. மூசா அலைஹிஸ்ஸலாம் அக்குள்ள இப்படி கை வச்சு எடுத்தாங்கன்னா கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் பிரகாசிக்கும். இந்த அற்புதத்தை எல்லாம் கொடுத்த அல்லாஹ் இல்லையா, ஒரு பாறையில் அடிச்சா பாறை பிளக்குது. ஏன் இந்த வெளிச்சத்தை கொண்டு ஃபிரௌனை அழிச்சிருக்கலாமா இல்லையா? அந்த ஃபிரௌனுக்கு கீழையும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய தோழர்களும் கஷ்டப்பட்டாங்களா இல்லையா? அப்ப எல்லா இடங்களிலும் அற்புதங்கள் நிகழாது, எல்லா நேரத்திலையும் அற்புதங்கள் நிகழாது. அல்லாஹ் இந்த உலகத்துல ஒரு நியதி வச்சிருக்கிறான். எதிரிகளுக்கென்று ஒரு டைம் இருக்குது. அந்த நியதிப்படி தான் உலகத்துல போகும். நம்ம நினைக்கிற மாதிரி துவா செஞ்சா உடனே அழிஞ்சிருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நடக்காது. அல்லாஹ்வுடைய நியதிப்படி தான் அல்லாஹ்வுடைய உதவிகளும் அல்லாஹ்வுடைய திட்டங்களும் உலகத்துல நடக்கும். ஆக நான் சொல்ல வந்தது, அமானிதம் மார்க்கமே அமானிதம். நம்ம அந்த அமானிதத்தை தூக்கி போட்டோம். வாரிசுரிமை சட்டங்களை நாம மதிக்கல, தலாக்குடைய சட்டங்களை நாம மதிக்கல, வக்ஃபுடைய சட்டங்களை நாம மதிக்கல. அல்லாஹ்வுடைய எந்த சட்டத்தை நாம மதித்தோம்? தீனுங்கிற இந்த அமானிதம் அல்லாஹ் நம்மள்கிட்ட கொடுத்தான். அந்த அமானிதத்தை மதிக்க தவறியதன் விளைவுதான் இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள். அமானிதத்தினுடைய 2வது வகை நமக்கும் சக மனிதர்களுக்கும் இடையிலான அமானிதம். இந்த சக மனிதர்களுக்கு இடையிலான அமானிதம் அது ஏகப்பட்ட வகை. நீங்கள் ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுத்தால் அது அமானிதம், வாக்குறுதி அமானிதம். அதே போலதான் ஒருவரிடம் கடன் வாங்கினால் அது அமானிதம். ஹதீஸ்ல அதுவும் வருது, கடன் ஒரு அமானிதம். கடன் வாங்கினால் அந்த கடனை நிறைவேற்றணும், அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்கணும், அந்த கடனை நிறைவேற்றத்தை உதவி செய்யுமாறு அல்லாஹ்விடத்தில் துஆவும் செய்யணும். முதல்ல எண்ணம் இருக்கணும், கடனை நிறைவேற்றுகிற எண்ணம், கடனை நிறைவேற்ற முயற்சி, கடனை நிறைவேற்ற அல்லாஹ்விடத்தில் உதவி கோரல். இந்த 3ம் இருந்தால் எத்தனை கோடி கடன் இருந்தாலும் அல்லாஹ் அந்த கடனை நிறைவேற்ற வழிவகை செய்யாமல் இருக்கவே மாட்டான். அப்படி சஹாபாக்கள் கோடிக்கணக்கில் கடனாளிகளா மூத்தா போனாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏமாத்துற எண்ணம் கிடையாது. இந்த 3 வழிமுறையும் செஞ்சாங்க. தங்களுடைய பிள்ளைகள்கிட்ட சொன்னாங்க, இந்த 3ஐயும் செஞ்சா அல்லாஹ் கடனை அடைப்பான்னு சொல்லி. அது மாதிரியே அவங்களுடைய கடன்கள் நிறைவேறியது. அப்ப கடன் ஒரு அமானித மனிதர்களுக்கு மத்தியில் இல்லையா? இன்னைக்கு இந்த அமானிதத்தில் நாம எவ்வளவு மோசடி பண்றோம், எத்தனை வாக்குறுதியை நாம மீறுறோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் மௌத்தாகிற நேரத்தில் தனது பிள்ளைகளை எல்லாம் அழைத்து சொன்னாங்க, ஒரு பயணத்தில் ஒரு குறைஷி வாலிபர் என்னிடம் உங்களுடைய மகளை எனக்கு நிக்கா செய்து கொடுங்கன்னு சொன்னாரு. நானும் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், சரிப்பா கொஞ்சம் காலம் கழிச்சு நான் நிக்கா செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு அவருக்கு நான் வாக்குறுதி கொடுத்திருந்தேன்பா, நான் மறந்துட்டேன். அந்த குறைஷி வாலிபருக்கு நம்முடைய இந்த மகள் உங்களுடைய சகோதரி பிள்ளைகளை அழைச்சி சொல்றாரு, நீங்க இவரை இந்த பெண்ணை அவருக்கு நிக்காக பண்ணி வச்சிருங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வாக்குறுதியும் ஒரு அமானிதம். பெருமானார் சொன்னாங்க, அமானிதம் இல்லாதவனிடம் ஈமான் கிடையாதுன்னு சொன்னாங்க. மௌத்தாகிற நேரத்தில் அப்போ ஒருவருக்கு நாம் பெண் தருவதாக சொன்னால் அதுவும் அமானிதம்.
உங்க பெண்ணுக்கு என் பையனை கொடுக்கிறேன்னு சொல்லி இருந்தால் அது ஒரு அமானிதம். அமானிதம் என்பது மனிதர்களுக்கு இடையில ஒரு வகை அல்ல. நாம எத்தனை வாக்குறுதிகளை மீறுகிறோம்? அமானித மீறல். வாக்குறுதியை மீறுவது அமானித மீறுதல். வாங்கிய கடனை கொடுக்காதிருப்பது அமானித மீறல். இந்த அமானித மீறலை நாம் செய்கிறோம். அடுத்தவர் நம்மிடம் தந்து வைக்கிற ஒப்படைப்புகள், கீழே கடந்து ஒரு பொருளை எடுக்கிறீங்க, அமானிதம். அந்த பொருளை என்ன செய்ய வேண்டும்? மார்க்கம் அதற்கென்று சட்டங்களை வைக்குது. யார் பொருள், எப்படி அதை கொடுக்கணும், அதுல மார்க்கம் சட்டங்களை வைத்திருக்கிறது. ஹம்பலி மதுஹபுடைய ஒரு பெரிய அறிஞராக அறியப்படக்கூடியவர்கள் அல்லாமா இப்னு அகீல் என்று ஒரு அறிஞர். அவருடைய வரலாறுல எல்லாருமே இதை எழுதுறாங்க. இமாம் ஸஹபி அவர்களும் தம்முடைய சியர் அலாமின் நுபலாங்கிற கிதாப்ல எழுதுறாங்க. இப்னு அகீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. மக்கால போய்கொண்டிருக்கும் போது திடீரென்று காலில் ஏதோ தட்டுப்படுகிறதேன்னு பார்க்கறாங்க. ஒரு பை, அந்த பையில ஒரு சிவப்பு நிற கையால கட்டு போடப்பட்டிருக்குது. சரி, பையில என்ன இருக்குது தெரியாது. அந்த பை யாருடையது என்று அப்படியே தேடுறாங்க. ஒரு வயதான பெரியவர், யாராவது என்னுடைய ஒரு இந்த அடையாளத்தை சொல்லி இந்த பையை கண்டிங்கன்னா கொடுங்கன்னு சொல்றார். உடனே இமாம் இப்னு அகீல் போறாங்க. உங்க பையுடைய கலர் என்ன, எந்த கலர்ல கயிறு, எல்லாத்தையும் கேட்டுட்டு அதை அவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அந்த பெரியவங்க சொன்னாங்க, இப்போ இதுல இருக்கிற காசை நீ எடுத்துக்கப்பான்னு சொல்லி. இல்ல வேண்டாம், கீழே கடந்து எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லி. இது நடந்த பிறகு அல்லாமா இப்னு அகீல் ஹஜ்ஜை முடித்து விட்டு நேராக பைத்துல் மக்திஸ் போறாங்க. அந்த காலத்தில் அது ஷாம்ல இருக்குது. பைத்துல் மக்திஸ்ல போய் தொழுது விட்டு பிறகு சிரியாவில் உள்ள ஒரு நகரம் ஹலப் என்கிற ஒரு நகரம், அந்த நகரத்துக்கு வர்றாங்க. அவங்கள்ட்ட காசு எதுவும் இல்லை, சரியான பசி. சிரியா குளிர் பிரதேசம். ஒரு பள்ளிவாசல்ல குளிர்ல நடுங்கி கொண்டு என்ன செய்றாங்க, படுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் ஃபஜ்ருடைய நேரம் வருது. அந்த பள்ளியினுடைய இமாம் இறந்து போயிட்டாங்க. இப்போ மக்கள் சொன்னாங்க, இவரை பார்த்தா பெரிய ஆலிமா தெரியுது, நீங்க தொழுவீங்கன்னு சொன்னாங்க. அவங்க ஃபஜ்ர் தொழு வச்சாங்க. மக்களுக்கெல்லாம் அவருடைய கிராத் ரொம்ப பிடித்திருந்தது. அது ரமலானும் நெருங்கி விட்டிருந்த காலம். மக்கள் சொன்னாங்க, நீங்க எந்த ஊரோ தெரியாது, அவங்க பகதாதுல இருந்து வர்றாங்க, ரமலான் வரைக்கும் இருங்க, எங்க பள்ளியினுடைய பொறுப்பை பார்த்துக்குங்கன்னு சொன்னாங்க. ரமலான்ல இருந்தாங்க, மக்களுக்கு தொழுவிச்சாங்க. ரமலான் முடிந்தது, மக்கள் எல்லாம் சொன்னாங்க, எங்கள் பள்ளியினுடைய இமாம உங்களுக்கே மனமுடித்து வைக்கிறோம் என்று மனமுடித்தாங்க. அந்த பெண்ணை நிக்கா செய்து அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தையும் உருவாகி, அந்த குழந்தை பிறக்கிற நேரத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பிரசவ நேரத்தில் அந்த அம்மாவுக்கு உடல்நலம் சற்று பாதிக்கப்பட்டு அந்த பெண்மணிக்கு கொஞ்சம் ஒரு மரண வியாதிக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த அம்மாவுடைய இடத்துல இவர் பார்க்குறாரு, அந்த மக்கால கண்டெடுத்தாரே அந்த சிகப்பு நிற அந்த பையும் இருக்குது. இது என்னன்னு கேட்டாங்க. இது நான் மக்கால இருந்து கண்டெடுத்து ஒரு வயதான பெரியவற்றை நான் கொடுத்ததாச்சேன்னு சொல்லி. அப்போதான் அந்த அம்மா சொன்னாங்க, அது நீங்க தானா, நீங்க யார்கிட்ட கொடுத்தீங்களோ அது யாரல்ல, அவங்க தான் என்னுடைய தந்தை, அவங்க தான் இந்த பள்ளியினுடைய இமாம். அவங்க அடிக்கடி துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, எல்லாம் என்னுடைய மகளுக்கு மக்கால என்னுடைய இந்த காணா போன பைய கண்டெடுத்து நேர்மையா என்கிட்ட ஒப்படைச்சாரு, அவரை மாதிரி ஒரு கணவனை என் பிள்ளைக்கு கொடுன்னு அல்லாட்ட துவா செஞ்சிருந்தேன்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை என் பிள்ளைக்கு கொடுன்னு துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க என் தந்தை. அந்த தந்தையினுடைய மகதான் நானுன்னு சொன்னாங்க. அந்த அம்மா என்னங்க இதை சொல்லிட்டு மூத்தா போயிட்டாங்க. இப்போ அவருக்கு அந்த அம்மா மூலமாக குழந்தையும் கிடைத்தது, அந்த பையில் இருந்த தங்க தீனார்களும் கிடைத்தது, அந்த அம்மாவுடைய தந்தை வழியாக கிடைத்த எல்லா விதமான சொத்துகளும் அவருக்கு கிடைத்தது. ஒரு நம்பிக்கை அமானிதத்தை கடைபிடித்ததுனால ஒன்றுமே இல்லாமல் இருந்த இமாம் இப்னு அகீல் அவர்கள் அந்த பெண் மூலமாக பெரிய பணக்காரராக ஆனார். நீங்க அமானிதத்தை பேணினால் அல்லாஹ்வுடைய உதவி எப்படியெல்லாம் வரலாம். அமானித துரோகம் செய்தால் மறுமையில கிடைக்கிற தண்டனை வேற, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனை அதை விட கடுமையானது. அமானிதத்தை துரோகம் பண்ணி அவர் உங்களுக்கு எதிராக துவா செஞ்சிட்டாருன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கை நாசமா போயிடும், உங்களுடைய குடும்பம் நாசமா போயிடும். அமானித மோசடி என்பது யாருக்கு துரோகம் பண்றீங்களோ அவர்களுடைய பத்வா உங்களை சும்மா விடாது. ஆக அருமையானவர்களே, இதுல நமக்கு பேணுதல் வேண்டும். அடுத்தவர்களுடைய அமானிதங்கள் விஷயத்துல கவனம் தேவை. பணி செய்யக்கூடியவர்கள் முதலாளிக்கு துரோகம் செய்யக்கூடாது. வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் அவங்க முதலாளிக்கு துரோகம் செய்யக்கூடாது. முதலாளிகள் தொழிலாளர்களுடைய சம்பளங்கள், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள், அதுல துரோகம் செய்யக்கூடாது. அமானிதம் ரெண்டு பக்கம் இருக்குது, ரெண்டு தரப்பிலும் இருக்குது அமானிதங்கிறது.
எல்லாருமே அமானிதத்தை பேணும். ஊழியர்களுக்கும் அமானிதம் இருக்குது, முதலாளிகளுக்கும் அமானிதம் இருக்குது. இந்த அமானிதங்கள் அத்தனையும் பேணப்படும் போதுதான் இந்த உலகம் அமைதியா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடத்துல ஒரு சாதாரண சஹாபி கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் கியாமத் எப்போ வரும்னு கேட்பாங்க. கியாமத்து எப்போ வரும்? மத்தஸ்ஸா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தை இப்படிதான் சொல்லுவாங்க, இதா துய்யாத்தில் அமானா, அமானிதம் பாலாக்கப்படும் போது அப்படின்னு சொல்லுவாங்க. அமானிதம் பாலாக்கப்படும், யார்கிட்டையும் அமானிதம் இருக்காது. மீண்டும் அந்த சஹாபி கேட்பாங்க, அமானிதம் பாலாக்கப்படுதல் என்றால் என்ன? அதற்கு பெருமானார் அழகா விளக்கம் கொடுப்பாங்க. இந்த காலத்திற்கு பொருத்தம், இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லி ஃபந்ததிரி ஸாஅ, விவகாரங்கள் பொறுப்புகள் தகுதியற்றவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டார், பொறுப்புகள் தகுதி இல்லாதவன் கையில போச்சு, ஃபந்ததிரி ஸாஅ, கியாமத்தை எதிர்பாரு. அப்ப கெட்டவர்கள் கையில பொறுப்புகள் போனால், அயோக்கியர்கள் கையில பொறுப்புகள் போகுமையானால் உலகம் அழிய போகுது என்பதை எதிர்பாருங்கள். அந்த காலம்தான் கியாமத்துடைய நெருக்கத்திற்குரிய காலம் இது, தஜ்ஜாலுடைய வருகைக்கான காலம் இது. நல்லோர்களிடத்துல பொறுப்புகள் போகிற காலம் அல்ல, தீயவர்கள்ட்ட தான் போகும். இனி நடக்கிறதெல்லாம் அப்படிதான் இருக்கும். இனி மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய காலம், அப்பதான் உலகம் மீண்டும் ஒரு முறை நேர்மையான நிம்மதியான ஆட்சியை பார்க்கலாமே தவிர, இனி உலகம் அப்படிதான் இருக்கும். கெட்டவங்க கையில ஆட்சி போறதுல ஆச்சரியம் இல்லை. இனி இப்படி நடக்கும் என்று பெருமானார் சொன்ன பிறகு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. அப்ப அமானிதம் வீணாக்கப்படுவது என்பது கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று என்று பெருமானார் சொல்வதை கவனத்தில் வைக்கும். மூன்றாவது, அமானிதம் என்பது ஒரு மனிதனுக்கும் அவனுடைய உறுப்புகளுக்கும் இடையிலான அமானிதம். நம்முடைய உறுப்புகள் முழுவதும் இருக்கிறதே, இவை அனைத்துமே அமானிதம் தான். பாருங்க, குர்ஆன்ல அல்லாஹ் நம்முடைய எல்லா உறுப்புகளுக்குமே கட்டுப்பாடுகள் போடுறான். எல்லா உறுப்புகளுக்கும் கட்டுப்பாடு. இந்த கால் இருக்கிறதே, இந்த கால் எப்படி நடக்கணும்னு குர்ஆன் கட்டுப்பாடு போடுது. நம்ம வாகனத்திற்கு அரசாங்கம் கட்டுப்பாடு போடலாம், எவ்வளவு ஸ்பீட்ல ஓட்டலாம் அதுக்கு கட்டுப்பாடு போடலாம் இல்லையா? சில பாதைகள் ஒன்வே என்று கட்டுப்பாடுகள் போடலாம். குர்ஆன் காலுக்கு கட்டுப்பாடு போடுது. என்ன கட்டுப்பாடு? நீங்கள் நடக்கும்போது வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, ஆணவத்தோடு கால்களை அடித்து கொண்டு நடக்காதீர்கள். அப்ப நடப்பது கூட எப்படி நடக்கணும்? அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை பத்தி சொல்வான், யம்ஷூன ஃபில் அர்தி ஹவுனா, பூமியில பணிவோடு நடப்பார்கள். இந்த உறுப்புகள் அமானிதம். இந்த கால் என்னுடையது, நான் எப்படி நடந்தா என்ன? இல்ல, இப்படிதான் நீ நடக்க வேண்டும் என்று காலுக்கு கட்டுப்பாடு போடுறான். உங்களுடைய குரலுக்கு அல்லாஹ் கட்டுப்பாடு போடுறான். என்னுடைய குரல் தானே, அல்லாஹ் சொல்றான் வகுதுல் மின் சௌத்திக்க, உன்னுடைய குரலை அடக்கி பேசுங்கிறான், குரலை தாழ்த்தி பேசுங்கிறான். இன்ன அன்கரல் அஸ்வாத் லசௌத்துல் ஹமீர், குரல்களில் ஆக கேடு கட்ட குரல் கழுதையின் குரலுங்கிறான். என்ன அர்த்தம்? சத்தமா பேசுறவன் கழுதைக்கு ஒப்பானவன் ஆயத்து சொல்லுது. யார் சத்தமா பேசுறானோ அவன் குரல் கழுதையின் குரல் என்று அல்லாஹ் சொல்றான். கழுதைய போலங்கிறான். குரலை தாழ்த்தி பேசுங்க. இந்த ஆயத்து இறங்கின பிறகு சஹாபாக்கள் பயந்தாங்க, குரலை உயர்த்துவதற்கு பயந்தாங்க. அப்ப குரல் என்னங்க? எப்போதுமே அமைதி. குரலுக்கு அல்லாஹ் கட்டுப்பாடு போடுறான். நம்முடைய பார்வைக்கு அல்லாஹ் கட்டுப்பாடு போடுறான். வலா தமுத்தன்ன ஐனைக் இலா மா மத்தஅனா பிஹி அஸ்வாஜ மின், இந்த பார்வைக்கு கட்டுப்பாடு. அல்லாஹ் சொல்றான், அடுத்தவர்களுக்கு வழங்கி இருக்கிற எதையும் நீ பார்க்காத. இந்த ஆயத்து எவ்வளவு அற்புதமான ஆயத்து. பிறருக்கு நான் கொடுத்திருக்கிற காரை பார்க்காத, பிறருக்கு நான் கொடுத்திருக்கிற அடுத்தவ மனைவியை பார்க்காத. அதனால் அவனுக்கு நான் நாடியது, பிறருக்கு நான் கொடுத்த வீடு, பிறருக்கு நான் கொடுத்த வசதி. லா தமுத்தன்ன ஐனைக, இந்த பார்வையை நீட்டாதேங்கிறான்ல. இந்த பார்வைக்கு கட்டுப்பாடு போடுறான். அதே போலதான் செவிக்கு கட்டுப்பாடு போடுறான். வலா தஜஸ்ஸசு, அடுத்தவன் என்ன பேசுறான்? சில பேருடைய இடமே அதானே, 4 பேர் ஏதாவது பேசினா பக்கத்துல போய் நிக்கிறது. என்ன பேசுறாங்க? வலா தஜஸ்ஸசு, அடுத்தவர்கள் பேச்ச ஒட்டு கேட்காதேங்கிறான். நம்முடைய செவிகளுக்கு அல்லாஹ் கட்டுப்பாடு போடுறான். எல்லா விஷயத்திற்கும் நம்முடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பாடு. நான் பேசுகிற வார்த்தை இருக்கு இல்லையா, அல்லாஹ் சொல்லுவான் கூலு லின்னாஸி ஹுஸ்னா, பேசினா நல்லதை மட்டும் பேசு சொல்லுவாங்க உலமாக்கள். உலகத்துல எல்லா பொருளுமே அது அதிகமா இருந்தா நல்லது, ஒரே ஒரு பொருள் அது அதிகமா இருந்தா கெட்டது. அது என்ன? பேச்சு. பேச்சு மட்டும் அதிகமா இருக்கக்கூடாது, கம்மியா இருக்கணும். மற்ற எல்லாமே அதிகமா இருந்தா அதுல ஒரு பிரயோஜனம் இருக்கும்.
ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அதிகமாக இருந்தால் அழித்து விடும். அது என்ன? பேச்சு. பேச்சை எவ்வளவு குறைக்கிறோமோ அவ்வளவு நல்லது. இந்த பேச்சில் தான் எல்லா ஆஃபியத்தும் சலாமத்தும் இருக்குது. பேச்சை குறைச்சிடணும். தேவையான விஷயத்தை தவிர வேற எதையும் பேசக்கூடாது. அப்போ நம்முடைய உறுப்புகளுக்கு கட்டுப்பாடு போடுது. ஆனால் இன்றைய இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்கள் வந்த பிறகு, இந்த மொபைல் ஃபோன்கள் வந்த பிறகு நம்முடைய எல்லா உறுப்புகளும் தவறு செய்யுது. இப்போ கண்ணு பார்க்க கூடாததை பார்க்குது, காது கேட்கக்கூடாததை கேட்குது, கை இருக்கு இல்லையா, அந்த கையால தானே தடுக்கப்பட்ட விஷயங்களை நாம நோண்டுறோம். அப்ப அதுவும் தவறு செய்கிறது. எல்லா உறுப்புகளும் இன்றைக்கு தவறு செய்யக்கூடியதற்கு இந்த போன்கள் ஒரு காரணம் ஆயிடுச்சு. நம்முடைய பிள்ளைகள்ங்கிற ஒரு அமானிதம் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் இந்த போனால தான் வழிகடுறாங்க. ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எல்லாருமே இந்த போன்கள் மூலமாகத்தான் வழிகடுறாங்க. அப்ப நம்முடைய அத்தனை விஷயங்களும் இன்றைக்கு கட்டி போச்சு. அரபியில பாருங்களேன், மனித உறுப்புகள் இருக்கிறது. இந்த உறுப்புகளுக்கு அரபியில அல் ஜவாரிஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாரிஹானா பன்மை, ஜவாரிஹ ஜாரிஹாங்கிற வார்த்தை ஒருமை, அதற்கு பன்மை தான் ஜவாரிஹ். இந்த உறுப்புகளுக்கு ஜவாரிஹன் ஏன் சொல்றோம்? ஜவாரிஹுக்கு அரபியில என்ன அர்த்தம்னா காயப்படுத்தக்கூடியதுன்னு அர்த்தம். மனிதனுடைய உள்ளத்தை காயப்படுத்தக்கூடியவை தான் இந்த உறுப்புகள். நீங்க கையால தப்பு பண்ணீங்க, கையால ஒரு அந்நிய பெண்ணை தொட்டீங்க, உங்க உள்ளம் கெட்டுரும். கண்ணால ஒரு அந்நிய பெண்ணை பார்த்தீங்க, உங்க உள்ளம் கெட்டு போயிடும். நாவால ஒரு அசிங்கத்தை பேசுனீங்க, உங்க உள்ளம் கெட்டுரும். உங்க உள்ளத்தை காயப்படுத்தக்கூடியவைகள் தான் இந்த உறுப்புகள். அதனால இந்த உறுப்புகளுக்கு பேர் ஜவாரே. அருமையானவர்களே, இந்த உறுப்புகள் எல்லாமே அமானிதமே. இந்த அமானிதத்தை நீங்கள் பேண வேண்டும். ஆக 3 வகை அமானிதங்கள் உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலானது, உங்களுக்கும் பிற மனிதர்களுக்கு இடையிலானது, உங்களுக்கும் உங்கள் உறுப்புகளுக்கும் இடையிலானது. இந்த அமானிதத்தை பற்றி தான் அல்லாஹ் குர்ஆன்ல பன்மையில சொல்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் யார்? வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம், தங்களுடைய அமானிதங்கள். இப்போ சொன்னோம் பாருங்க, எல்லா வகை அமானிதங்களையும் ஒப்பந்தங்களையும் ராஊன், அவர்கள் பேணி நடப்பார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த அமானிதம் என்கிற ஒரு ஒப்பற்ற குணத்தை பேணி நடக்கிற மக்களாக நம்மை ஆக்கியல்வானாக. அருமையானவர்களே, காலம் எவ்வளவு நெருக்கடியானது என்பது உங்களுக்கு தெரியும். எஸ்ஐஆரை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் தகவல்கள் படிச்சிருப்பீங்க. நான் பேசி தான் தெரியணுங்கிற தேவையில்லை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நம்மை ஓட்டுரிமை பாதிக்கப்படலாம், 2ஆம் தர குடிமக்கள் ஆக்கப்படலாம். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நம்முடைய தகவல்கள் எல்லாமே அவர்கள்ட்ட இருக்குது இல்லையா? யார் இந்த நாட்டை சார்ந்தவர்கள் என்பதில் இதில் ஏதாவது உண்மை என்னங்கிறது எல்லாம் அவங்களுக்கும் தெரியும். நம்மை பரிசோதிக்க வேண்டிய அவசியம் ஏதாவது இருக்குதா? இல்லை. ஆனாலும் கூட மக்களை ஒரு பதற்றத்தில் வைக்கணும், மக்களை ஒரு பயத்தில் வைக்கணும், மக்களை ஒரு அச்சத்தில் வைக்கணும். இதுக்கு பேர் தான் தஜ்ஜாலிய குழப்பம். தஜ்ஜாலிய குழப்பம்னா அதான், என் பேச்சை கேட்காதவன் பயத்தில் தான் இருப்பான், என் பேச்சை கேட்காதவன் அச்சத்தில் தான் இருக்கணும். தஜ்ஜால் வருவதற்கு முன்னாலே அவனுடைய இந்த சிறு சிறு படைகளால் குழப்பம் ஏற்படும். நாம் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிறோம். நாம் இருக்கிற இன்றைய இந்திய சூழல் எப்படி இருக்குதுன்னா, ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஃபிரௌனால் பனு இஸ்ராயல்கள் எந்த நிலைக்கு தள்ளப்பட்டாங்களோ அந்த நிலை தான். பனு இஸ்ராயல்களுடைய எல்லா உரிமைகளும் பறிச்சான். அவங்களுடைய குடியுரிமை, வாழ்வுரிமை எல்லாமே பறிக்கப்பட்டது. அத்தகைய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை நாம் பார்த்தோம்னா, அவங்க தாயிஃபிலிருந்து திரும்பி வரும்போது அவங்க அல்லாஹ்விடத்தில் சொன்ன அந்த உரையாடல் இருக்குதே, அந்த நிலையில தான் இன்னைக்கு நாம் இருக்கிறோம். தாயிஃபிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வருகிற போது மிகுந்த கவலையோடு வந்தான். அவங்களுடைய வாழ்க்கையில மிக மிக துக்கமான ஒரு தருணம் எதுன்னு கேட்கப்பட்டுச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. அப்ப அந்த தருணத்தை தான் சொன்னாங்க, தாயிஃபிலிருந்து திரும்பி வருகிற தருணம். இந்த நேரத்தில் அவங்க வெளிப்படுத்திய அந்த வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு ரொம்ப பொருந்தும். அவங்க சொன்ன 3 விஷயத்தை பாருங்க. அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலைக்க ضعف قوتي وقلة حيلتي وهواني على الناس. இந்த 3 இருக்குது. யா அல்லாஹ், அஷ்கு இலை, உன்னிடமே நான் முறையிடுகிறேன். ضعف قوتي, என்னுடைய பலம் ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருக்குது. பலவீனம்தான், பலம் இல்லை. ரெண்டாவது சொன்னாங்க وقلة حيلتي, இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபடுவது, வழி தெரியல, அதான் கில்லத்து ஹீலா, என்ன செய்யறது தெரியல. வஹவானி அலன் நாஸ், மக்களிடத்தில் நான் ரொம்ப ஏளனமாக பார்க்கப்படுகிறேன்னு சொன்னான். இந்த 3மே இன்றைக்கு நமக்கு பொருந்தும்.
இன்றைக்கு நாம் மிக பலவீனமாக இருக்கிறோம். எப்படி நமக்கு யார் உதவி செய்வாங்க தெரியாது, யாரால் நம்முடைய பிரச்சனை தீரும் தெரியாது, எத்தனை பேர் நீக்கப்படலாம், என்ன செய்ய போறோம் தெரியாது. கில்லத்து ஹீலத்தி, நம்முடைய தப்பிக்கிற வழி தெரியாம இருக்கிறோம். வஹவானி அலன்னாஸ், இல்லையா, மக்கள் மீடியாக்கள் எல்லாம் நம்மளை தவறா பேசுது. எங்காவது ஒரு சம்பவம் நடந்தா முஸ்லிம்களுடைய போட்டோக்கள் காட்டப்படுது, இல்லையா. ஒரு பயணத்தில் பஸ்ல ட்ரெயின்ல வந்தா அந்த போட்டோவையும் பார்க்கறான், நம்மளையும் பார்க்கறான், இல்லையா. அந்த போட்டோல வரக்கூடிய பாய்மார் தானே இவரும் இருக்கிறாரு. இப்போ மக்கள் பார்வையில் நாம இழிவா இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிலிருந்து திரும்பும் போது சொன்ன அதே நிலைமை தான் இன்னைக்கு இந்தியாவில் நமக்கு இருக்குது. சொல்லிவிட்டு சொன்னாங்க, இல்லம் யக்கும் பிக அலைய கதபுன், யா அல்லாஹ் எவ்வளவுதான் பிரச்சனை இருக்கட்டும், இன்னைக்கு எல்லாரும் இந்த துவா தான் நீங்க ஓதணும். தாயிஃபிலிருந்து திரும்பி வரும்போது சொன்னாங்க இல்லையா, எல்லா பிரச்சனை இருக்கட்டும் யா அல்லாஹ், இல்லம் யக்கும் பிக அலைய கதபுன், நீ என் மீது கோபமா இல்லை என்று சொன்னால் ஃபலா உபாலி, நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன்ட்டான். இதெல்லாம் இருக்கட்டும், எங்களுக்கு எஸ்ஐஆர் பிரச்சனை இருக்கட்டும், என்ன நெருக்கடி வேணாலும் வரட்டும், இல்ல யக்கும் பிக அலைய கதப், நீ எங்கள் மீது கோபமாக இல்லை என்றால் ஃபலா உபாலி, நான் பொருட்படுத்த போறதில்லைன்னு சொல்லிவிட்டு, அஸ்அலுக பினூரி வஜ்ஹிக அல்லதி அஷ்ரகத் லஹு ஸுலுமாத், உன்னுடைய அந்த நூரை கொண்டு, எந்த பிரகாசத்தினால் உலக இருள் எல்லாம் வெளிச்சமாகி விட்டதோ அந்த பிரகாசத்தை கொண்டு கேட்கிறேன். வஅஸ்லஹ பிஹி அம்ரு துன்யா வல் ஆখিরা, உன்னுடைய எந்த நூரின் மூலமாக உலகம் ஆகிரம் எல்லாமே சீராக இருக்கிறதோ அந்த நூரை கொண்டு கேட்கிறேன், நீ என் மீது கோபப்பட்டு விட வேண்டாம். அங்கே என்ன கேட்கிறாங்க பாருங்க, எல்லாம் இவ்வளவு பிரச்சனை இருக்குது, என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, நான் எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட போறேன்னு தெரியல, ஆனா நீ என் மீது கோபப்பட்டு விட வேண்டாம், நீ என் மீது கோபப்பட வேண்டாம், உன்னுடைய பொருத்தத்தை கேட்கிறேன். லக்கல் உத்பா ஹத்தா தருவா, உன்னுடைய பொருத்தத்தை கேட்கிறேன், நீ பொருந்தி கொள்கிற வரை கேட்டுக்கிட்டே இருப்பேன். லா ஹவுல வலா குவத இல்லா பிக், இதான் அந்த துவாவுடைய முடிவு. இந்த துவாவை எப்ப பெருமானார் கேட்டாங்களோ அல்லாஹ் தஆலா அவருடைய மனசுக்கு பெரிய நிம்மதியை கொடுத்தான். இந்த துவாவோடு மக்காவுக்கு திரும்புறாங்க. அதிலிருந்து சில நாட்கள்ல மேராஜுடைய பயணம், பெருமானாருக்கு ஆறுதல் அளிக்கிற பயணம். அதனால இதே நிலைமையில நாம இருக்கிறோம். இந்த அரபி வாசகத்தை நீங்க சொல்லணும்னு தேவையில்லை. இந்த கருத்தை அல்லாட்ட எல்லாரும் முறையிடுங்க. எல்லாம் நாங்க பலம் இல்லை, எங்கள்கிட்ட எந்த விதமான உபாயமும் இல்லை, நாங்க மக்கள் பார்வையில கேவலமாக பார்க்கப்படுறோம், நீ எங்கள் மீது கோபப்படவில்லையானால் எதையும் நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம், உன்னுடைய நூரை கொண்டு நாங்கள் கேட்கிறோம், இந்த நூரை கொண்டு இந்த உலகம் பிரகாசிக்கிறதோ நீ எங்கள் மீது கோபப்பட்டு விட வேண்டாம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பிக், சில திக்ருகளை அதிகமா ஓத வேண்டிய காலம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், ஹஸ்பி அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு, இந்த துவா ஓத வேண்டிய காலம். ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தல் லில் கௌமில் ஸாலிமீன் வனஜ்ஜினா பிரஹ்மதிக மினல் கௌமில் காஃபிரீன் அல்லாஹும்ம இன்னா நஜஅலுக ஃபீ நுஹூரிஹிம் வனஊது பிக மின் ஷுரூரிஹிம். எனவே நம்மாலான முயற்சி, நம்மள்ட்ட இருக்கிற ஆவணங்களை நாம எந்த பொய்யும் சொல்ல தேவையில்லை, பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, உள்ளதை தான் சொல்ல போறோம். நாம பாகிஸ்தான்லேருந்து ஓடி வந்தவர்கள் அல்ல, நாம பங்களாதேஷிலிருந்து ஓடி வந்தவர்கள் அல்ல, நாம இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிமக்கள். நம்மள்ட்ட இருக்கிற ஆதாரத்தை கொடுக்கிறோம், முயற்சி செய்கிறோம், அல்லாட்ட துவா செய்கிறோம், அல்லாட்ட துவா செய்கிறோம். எல்லாம் எதிரிகளுடைய சூழ்ச்சியை அவர்களுக்கே பாதகமாக திருப்பி விடு, அவங்களுக்கே பாதகமாக்கிடு என்று துவா செய்யுங்க. எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் நம்மை பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.